சார் அவன் தான் சார் பேக்க பறிச்சது. இப்ப போனா உள்ள போய் பாருங்கம்மா, போங்க. சார் இவன் தான் சார் என் பேக்க திருடிட்டு ஓடுனான். ஏண்டா திருட்டு ராஸ்கல், சொல்லுங்கடா. நகை எங்கடா வச்சிருக்கீங்க சொல்லுங்கடா. யோ எங்க புடிச்சவனுல சார்? நான் ரவுண்ட்ஸ் போயிட்டு இருக்கும்போது இவனுக்கு ரெண்டு பேரோட நடவடிக்கையே சரியில்லை சார். அதுவும் இல்லாம கையில லேடிஸ் பேக் வேற வச்சிருந்தாங்க சார். கூப்பிட்டு என்னன்னு விசாரிச்சா முன்னுக்கு மரணா பேசுறானுங்க சார். அதான் சார் நீங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். சார் அதான் சார். என்னம்மா வாங்குனீங்க? 2 பவுன் நகை சார். யார் பேர்ல வாங்குனீங்க? நான் என் பேர்ல தான் சார். கைலா உன் பேரு? ஆமா சார். இந்த செயின் தான் உங்க செயினா? ஆமா சார். ஆமா சார். சரி இந்தாங்க. இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா வச்சுக்கோங்க. உங்க நல்ல நேரம் உடனே கிடைச்சிருச்சு. ரொம்ப தேங்க்ஸ் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். அப்புறம் உங்க நகை திரும்ப கிடைச்சிருச்சுன்னு ரைட்டர் கிட்ட எழுதி கொடுத்துருப்பாங்க. சரி சார். தேங்க் யூ. வரோம் சார். யோ இவனுக்கு தூக்கி உள்ள போடியா. ஏய் ஓடுங்க. போடா. சாமி, எனக்கும் அன்புக்கும் கல்யாணம் நடக்கணும். நான் அவ்வளவு ஆசையோட காத்துட்டு இருந்தேன். ஆனா அது இந்த ஜென்மத்துல நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. பெத்த அம்மாவே என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டாங்க. எனக்கே தெரியாம என்ன வேற ஒருத்தனுக்கு கட்டி வைக்க முடிவு பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு விருப்பம் இல்லைங்கிறதுக்காக மனசு ஒத்து போய் காதலிச்சு எங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறது என்ன நியாயம் இருக்கு? என் வாழ்க்கையில அன்பு இருக்க கூடாதுன்னு என் அம்மா நினைக்கிறாங்க. ஆனா அன்பு இல்லாம ஒரு வாழ்க்கையே எனக்கு கிடையாது. அதையே யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. அன்புவை தவிர வேற ஒருத்தரை என் வாழ்க்கையில யோசிச்சு கூட பார்க்க முடியல. ஒரு பக்கம் காமாட்சி ஆண்டி தேவி என்னோட வாழ்க்கையை நினைச்சு பயப்படுறாங்க. அவங்க பயத்துல நியாயம் இருக்கு, அதை நான் மறுக்கல. ஆனா அவங்க யோசிக்கிற மாதிரி ஏமா என் வாழ்க்கையை பத்தி யோசிச்சிருந்தா இப்போ இப்படி ஒரு முடிவு அவங்க எடுத்திருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் அன்பும் நானும் ஒண்ணு சேருவாங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்லை. அன்பு பிரிஞ்சு என்னால வாழவும் முடியாது, வேறொருத்தனுக்கு என் கழுத்தை நீட்டவும் முடியாது. என்னோட முடிவை நானே தேடிக்கிறேன். ஷாலினி, ஐயோ அறிவில்லையா? என்னமா நீ வீட்ல ஏதாவது சொல்லிட்டு வந்தீங்களா? சாரி. பார்த்து கூட்டு போயா. ஏய், அறிவில்லை உனக்கு? கொஞ்சம் மிஸ் இருந்தா என்ன ஆயிருக்கும் உனக்கு? கவனம் எல்லாம் எங்க இருக்கு? உனக்கு ஏதாவது ஆயிருந்தா நான் என்ன பண்றது?
கொஞ்ச நேரத்துல என்ன டென்ஷன் பண்ணிட்ட. சரி விட, அழாத. ஷாலினி ஒன்னதான் சொல்றேன். இப்ப எதுக்கு அழற? ஷாலினி கேக்குறேன்ல, சொல்லு. ஏய், உன்னை பார்க்கல நான் எவ்வளவு சந்தோஷமா வந்தேன். நீ இப்படி அழுதுட்டு இருந்தா நான் என்ன நினைக்கிறது? ஷாலினி என்ன ஆச்சு சொல்லு, என்ன பிரச்சனை? அன்பு, வீட்ல அம்மா எனக்கு தெரியாம மாப்பிள்ளை பாக்குறாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அன்பு. என் அம்மாவை மீறி நம்ம 2 பேரும் சேருவோங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா இல்ல. அதான் நீ இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு சாக முடிவு பண்ணிட்டேன். ஏய், பைத்தியமாடி நீ. நீ செத்துட்டு எல்லாம் சரியா போயிடுமா? உங்க அம்மா முடிவு பண்ணிட்டா எல்லாமே நடந்துருமா என்ன? இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சதுமே நீ கையிலக்கா கால் பண்ணிருந்தா அவங்க வந்து உங்க அம்மா கிட்ட பேசிருப்பாங்கல்ல. அதை விட்டுட்டு சாகுற நிக்கிற. முதல்ல கையிலக்கா கிட்ட இந்த விஷயத்த சொல்லி நான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அவங்க எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா இந்த மாதிரி ஒரு விஷயத்த நடக்கவே விட்டுருக்க மாட்டாங்க. வா போலாம், வா. அன்பு, இந்த விஷயம் கையில நிக்கும் தெரியும். என்ன சொல்ற? கையில நிக்க மட்டும் இல்ல, உங்க அம்மாவுக்கும் இந்த விஷயம் தெரியும். கையிலக்காக்கு இந்த விஷயம் தெரியுமா? அக்கா என்ன சொன்னாங்க? கையில நிக்கிட்ட நான் பேசல. ஆனா உங்க அம்மா என்கிட்ட இத பத்தி பேசுறப்போ தேவி என்னோட வாழ்க்கைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு உங்க அம்மா பயப்படுறாங்க. அதனால எங்க அம்மா பார்த்து வச்சிருக்க மாப்பிள்ளையவே கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டாங்க. இவ்ளோ விஷயம் நடந்திருக்கு. என் அக்காவும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. அப்ப எல்லாருமே சேர்ந்துதான் இந்த